நம்ம வந்து கிராணி கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க. ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை மட்டும் தொட்டுட்டு பாருங்கள் காய்ஸ். ஓகே, இப்போ இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட இந்த கிராணியை முடிச்சது கிடையாது. பழக்கமாக தான் இருக்குது. முடிக்க போகிறோமா இல்லாட்டி அடி வாங்கிட்டு வர போகிறோமான்னு தெரில. ஆனால் அந்த ஒரு 2வது வாட்டி வரும்போது அந்த பக்கு யூஸ் பண்ணியாவது அந்த கேமை முடிக்கணும். ஓகேயா கைஸ்? சரி, நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த இதை முடித்து போடுறது ஒரு தனியாக வீடியோவாக போடுறேன். இன்றைக்கி சும்மா ஃபன்னியாக தான் விளாண்டு முடிக்க போகிறோம். ஓகே, இருங்க, கட்டில் ரெடி போயிடுவோம். இந்த சைட்லேருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும் நம்மளுக்கு முதல்ல. இல்லாட்டி நம்மளை வந்து சதக்குன்னு வந்து சஜால் பண்ணிடும். சஜால். ஓகே, இன்னும் வரல. வந்துட்டு நினைக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல. வந்துட்டு பயமாக இருக்கு காய்ஸ். இன்னைக்கு சும்மா வெளில போய் பார்ப்போமா? எங்கள் அது வெளில போய்க்கிட்டோம், இல்லாட்டி ஃபஸ்ட் ரவுண்டே வேஸ்ட்டாக உள்ளே போய் ஆடியாங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே இல்லை இப்படி நிற்போம். ஓகே, இப்போ அது வெளில போயிட்டு அங்கே வெளில போயிட்டு இப்போ போனோம். அச்சமல்லி போட்டு அச்சமல்லி ஓடு. ஐயோ வந்துட்டு நீ என்னடா பண்ணுற? வந்துட்டு அவ்வளோதான், முடிச்சு விட்றாங்க. இப்போ கவுரும் அப்படி தானே கடிச்சிட்டு அவ்வளோதான் கைஸ், முடிச்சாச்சு. முடிச்சு விட்டு இது எனக்கு அது எப்படி வந்துச்சுன்னு தெரில. ஆனால் அது கண்டிப்பாக நம்ம அடிச்சிடுவோங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே, டே 2. இப்போ வந்து இந்த டே 2ல் நம்ம எப்படியா சர்வே ஆகணும். ஓகே, இப்போ இன்சார்ஜ். ஓகே கைஸ், இன்சார்ஜ். ஓ, உட்காந்துருக்கேன். நான் ஸ்லோ ஓடுற மாதிரி இருந்துச்சு. எங்கள் திறந்து போய் பார்ப்போம். ஓகே, இப்போ கீழே போகணும். ஐயோ, ஃபோட்டோவை தள்ளி விட்டேயா. ஓடு 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 ஓடு. சரி, இதுக்குள்ளே போய் உட்காந்துப்போம். ஃபோட்டோவை தள்ளி விட்டேன். இப்போ கிராணி கொடுக்கணும்னு ஓடிடுவா. அண்ட் ஓகே, இதுக்குள்ளே போய் நம்ம அப்படியே உட்காந்துக்கிட்டோம் கொஞ்சம் நேரம். அப்படியே அமைதியாக உட்காந்துருயா. ஓகே, இப்போதைக்கு கிராணி இப்போ பேருக்கும்னு நினைக்கேன். திறந்து பார்ப்போமா? திறந்தா உட்காந்துருக்கீங்க கிராணி நம்ம தலைக்கு மேலே நிற்கி இப்படி பாஞ்சி வந்து அடிச்சிருவா. அதனால் கொஞ்சம் பார்த்தா இருக்கணும். திறக்குமா? வேண்டாம் பொறுமையே வெல்லும் அப்படின்னு. ஓகே, இப்போ திறக்கலாம்னு நினைக்கேன். இப்படியே உட்காந்துருந்தோம்னா வீடியோட டூரேஷன் ஏறிடும். அதனால் இப்போ திறந்து தான் ஆகும். ஆனால் வெளில போனால் கிராணி மண்டைக்கு மேலே நிற்குங்கிற ஒரு தெளிவோடு இருக்கிறேன். சரி, திறந்து இல்லை போயிட்டு இங்கேயோ போயிட்டு சரி வாங்க அச்சமல்லையை போட்டு ஓடுவோம். அச்சமல்லே. கிராணி இப்போதைக்கு இவ்வளோ தூரம் இல்லை. ஓகே கைஸ், சரி போவோம். இப்போ எல்லாரும் அடிக்குவேன். ஐயோ கிராணி எப்படி அங்கே வந்தா? அப்படி அது மாரி அங்கே ஒளிஞ்சு நிற்கலாம். ஆனால் அங்கே வந்துவா. அதுக்குள்ளே ஸ்லோவாக தான் அங்கே உள்ள ஓடிக்க முடியுது. ஓகே, அப்படியே போ. இன்னும் இறங்கி வரல அது. அப்படின்னா இதால் ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும்போது. ஏன்னா நான் ஈஸி மூடில் தான் இப்போ வச்சுருக்கேன். இல்லாட்டி எப்படி பாஞ்சுன்னு அடிச்சிருக்கோம். என்ன ஸ்பீடாக ஓடும் எக்ஸ்ட்ரீமில் வச்சுருந்தா. இப்போ அதனால் நம்ம கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாம். இதுக்கு கீழே போகவே வேண்டாம். எப்படி நான் கூடி வந்துச்சு? எங்கிட்ட தானே வரோன்னு சொல்லிட்டு நான் கூடி வந்தேன். ஷோ, மாட்டிக்கிட்டோம். இங்கே போய் ஒழியணும். வந்துட்டு வரல. ஓகே, குட். இப்போதைக்கு அந்த சத்தமும் நின்றுருக்கு. அதனால் கொஞ்சம் ஜாலியாக போகலாம். கொஞ்சம் லேக் இருக்கு. எப்போ வந்துச்சு? இல்லை, எப்போ வந்துச்சு அது? அது பார்க்கவே இல்லையா? எப்போ வந்துருக்கோம்? நிஞ்சா டெக்னிக்கலாக போடுதா? எப்படி வந்திருக்கோம்? ஓகே, என்ச்சாச்சு. ஆனால் எப்படி வந்திருப்பான்ங்கிறது எனக்கு இப்போ வரைக்கும் புரியலை. ஓகே கைஸ், இப்போ வந்து 3வது டேங்கிறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் பதட்டம் இருக்கிறது. அதனால் டக்குன்னு ஓட போகிறேன். பயம் இருக்குது. கிராணி இப்போதைக்கு வரல. வந்துட்டா. ஐயோ, முடிச்சு விட்டாங்க. போங்க. நல்ல நம்ம கீழே இருக்கிறதுனால நம்மளுக்கு இப்போதைக்கு
ரெடி குட் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஜாலியாக இருக்கேன். ஏன்னா நம்ம இருக்கிற இடத்துல இல்லை அவள் இன்னும் வரவே இல்லையே. எங்கே போய் பார்ப்போம். கீழே கீழே கிராணி இல்லவே இல்லையே. எப்படி அந்த பார்த்தா என்ன கீழே வைப்பான்னு நினைக்கிறேன். கார் எஸ்கேப் பண்ணுவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி அந்த ஆயில் டேங்க் பார்த்தேன். ஷோ உடச்சு விட்டேன். இப்போ வருவா சரிஞ்சு வச்சுருக்கோம். அப்படின்னா கிராணி சரி. இந்த கதவு ஓட்ட கதவுல மூடி வச்சிருந்தாலும் ஒன்று தான், மூடி வைக்கலாட்டி ஒன்று தான். எப்படினாலும் கிராணி பார்த்துருவா. நம்மளும் பார்க்க முடியும் ஓட்ட கதவு இருந்துச்சு. ஏன்னா இப்போ திறந்து இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு உள்ளே வரலாம். அதனால் கதை அடைச்சிக்கலாம். ஓகே நைஸாக எட்டி பார்ப்போம். வந்துடுவா நினைக்கிறேன். வந்துட்டா இல்லை உட்காந்துக்கணும் வாரத்தில் போய் இந்த வாரம் போவோம். அவ்வளோதான் உட்காந்துக்குச்சு. ஒழிஞ்சாச்சு. இப்போதைக்கு அப்படியே அமைதியாக இருப்போம். அந்த ஓகே இப்போ திறந்து பார்ப்போம். இல்லை இப்போ கிராணி இல்லை. இப்போ மேலே போகிறா. அவளோட ட்ரெஸ்ஸு தருது. ஓகே இப்போ வெளில போவோம். நீங்கள் வேற ஏதாவது கீழே போட்டு அப்படியே இந்த ரூமில் அவளை அடைச்சி போட்டுருவோம். இது உடைக்க முடியுமா காட்டில்? ஓகே இதில் உடைக்க முடியாதுங்கிறது தெரியுது. இவங்க ஒரு வாட்டி மேலே போய் கூப்பிட்டுருமா. ஸ்மோக் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு. இது ஸ்மோக் எப்படி இங்கே தான் நான் பட்டன் இருக்குமோ இல்லை வெளில இருக்கா? எங்கேயோ ஸ்மோக் பட்டன் இருக்கும். எங்கேன்னு மாட்டேன் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சுலாண்டி. இங்கே மேலே போய் பார்ப்போம். மேலே அந்த ஏதோ கரண்ட் பாக்ஸ் உடச்சி விட்டா வரோன்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஆயில் கேண்டி இருந்துச்சு. அப்போ பார்த்தேன். இந்த அதுக்கெலாம் ஆயில் கேண்டி சரிங்க. இது தேவைப்படும் நம்மளுக்கு. இப்போ நம்ம வெளில போனோம்னா தேவைப்படும். இல்லாட்டி கிராணியை கொல்லுறதுக்கும் தேவைப்படும். அதனால் இது எடுத்து வச்சுப்போம். இந்த வந்தாச்சு கீழே. இந்த செல்ஃபில் வச்சுக்கணும். இல்லாட்டி சத்தம் கட்டி கிராணி வந்துடுவா. ஓகே இப்போ இந்த இதை இங்கேயே பட்டன் இருக்கு. அதை பார்க்கவே இல்லை. அந்த ஸ்மோக் வருது. இதை கூட்டிகிட்டு நம்ம உள்ளே உட்காந்துக்கலாம். அது கிராணியை கூப்பிடுமா. இதுக்குள்ளே அப்படியே அடைச்சி போட்டு அதை ஹாப்பியாக பண்ணுவோம். ஹாப்பியாக வெளில போவோம். கிராணி வராடா. இல்லை அங்கே மேலே தானே வச்சேன். எப்படி அந்த கிராணி வெளில போவா? வராத நேரமாக பார்த்து வெளில போகணும். லேடி வெளில வந்தோடனே மண்டையை பழத்து விட்டுருவா. பொறுமையே வெல்லும். இன்னும் வரவே மாட்டியா. எரிச்சலா. சரி வெளியே போய்டும். வீட்டில் வந்துட்டோம்டா. அதனால் கேஸ் வாங்கின வீட்டு கீழே போட்டால் சரவையான சத்தம் கேட்கும். இப்போ அந்த கிராணியை அடைச்சி போட்டு டான்ஸ் ஆடலாம். இதை வந்து நான் யூடியூப்பில் பார்த்தேன். இந்த ட்ரிக்கு கிராணியை விட்டு அடைச்சி விட்டு அவங்க வேறு வேலையை பார்க்க போயிடுவாங்க. அந்தமாரி நம்மளும் பண்ணணும். இருங்க கிராணி வராலாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இல்லாட்டி படார் வந்து பல்ல பேச்சு விட்டுருவா. அதனால் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கணும். ஓகே இன்னும் வரவில்லை. ட்ரெஸ்ஸு தெரியல. எங்கள் இன்னொரு கீழே போடணும் போலைய. ஓகே போய் பார்ப்போமா. வர மாதிரி தெரியலையா கிராணி. வாராலும் பாருங்க. வந்துட்டா. ஐயோ பட்டா அவ்வளோதான். மட்டை பண்ணுறோம். ஒலி இடம் அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. போ எப்படிரா ஸ்மோக்கர் பக்கத்தில் பட்டுடுங்க. ஓகே இப்போ அடுத்த நாள் காலையில். இப்போ 4ஆம் நாளில் இன்னும் எத்தனை நாள் இருக்கும்? 6 நாள் நினைக்கிறேன். 6ஆ 5ஆ. என்னடா எப்பவுமே ரெட் கலரில் இருக்கு. அவனு இதான் லாஸ்ட் நாள். சரி லாஸ்ட்டுக்கு முந்தின நாளா தெரியல. ஆனால் நாளுக்கு மேலே தான் எடுந்தான். ஓகே கைஸ் இப்போ வந்து நம்ம கிராணி கேமில் உள்ள ஒரு பக்கை ட்ரை பண்ண போகிறோம். அதாவது நம்ம சத்தத்தை போட்டு இங்கே வந்து உட்காந்தா கட்டுக்குள்ளே பேய் விளையாடணும். அப்போ முடிச்சு கிராணி அங்கேயே ஸ்டாப் ஆயிடுமா. எங்கே ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்துட்டு உட்காந்து எந்திரி ரெடின்னு செவிட்டில் ஒன்று விட்டுட்டுனா அவ்வளோதான். ஏன்னா இதை செய்ய போய் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அடிபட்டிருக்கேன். அதை ஞாபகம் இருக்கிறது. கிராணி பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருங்க இன்னும் கொஞ்ச நேரம் ட்ரை பண்ணுவேன். அவ்வளோதான் கிராணி
வாங்க நம்ம கொஞ்ச நேரத்துக்கு நம்ம தனியாக இருக்கலாம். அவுட்டு மட்டும் ஏற்படாது, இல்லாட்டி நம்மளை முடிச்சுட்டாஞ்சி போங்க. ஏன்னா சும்மாவே இந்த கிராணியாட்ட வந்து தப்பிக்க முடியாது. அதனால் இதில் விளங்கிடும் எங்கள் ஆப்ஷன். அண்ட் இந்த டோரில் வந்து அதிகமாக கிராணி வெளில வருது. இன்ஜின் இங்கே தான் இன்ஜின் இருக்குது, அது தேவைப்படும் நம்மளுக்கு காடை ஸ்கிப்புக்கு. அண்ட் அதுக்கடுத்த கீழே இந்த டயரில் தான் இருக்குமா. அண்ட் இதுக்குள்ளே தான் இந்த டெடியை நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த டெடியை போய் வைக்குமா அந்த சிண்ட்ரலாவா இதுக்குள்ளே தானே இருக்கும். சரி எங்கள் புக்கில் வேறு இடத்துக்கு மாற்றிருப்போம் நினைக்கிறேன். எல்லா புக்கெலாம் மாற்றுற மாதிரி. ஓகே கீழே போயாச்சு. இங்கே ஏதாவது இருக்குமா, கதவை இருக்குது. கறி தொங்கிட்டுருக்கா, எவ்வளோ பெரிய இப்படி தான் எல்லாத்தையும் தொங்க விட்டு கிராண்டியோட மோசமான மூஞ்சி. ஓகே இங்கே ஒரு காக்கா இருக்குது. இந்த காக்காவை அடித்து இதில் வந்து இந்த இது கொத்துது கைஸ். அது கொத்துது. ஓகே இன்னும் கீழே அண்டர் கிரவுண்ட் இதுக்குள்ளே தான் நான் ஸ்பைடர் இருக்கும். சரி வேண்டாம், இதுக்குள்ளே தான் இந்த ஸ்பைடர் இருக்கும். சரி நம்மளுக்கு என்ன வம்புடமோ அப்படியே அங்கே போயிடுவோம். ஓகே வேறு என்ன இடம் இருக்குது இங்கே? மேலே போய் பார்ப்போம் இருங்க. சரி மேலே இங்கே எதுவும் இருக்குது. வெப்பனுக்கு எதுக்கு கீ? ஓ உள்ளே வந்து ஏதோ கன்று ஏதோ கலக்கும் போல். ஓகே இப்போ ஏதோ ஸ்பைடர் இருக்கும் மேலே. அந்த ஸ்பைடர் கிராணின்னு இருக்கா? முடிஞ்ச நெட் பல்ல பாருங்க கைஸ், ஒரு அடி கூட க்ளீன் பண்ண மாட்டா போல், அப்படி இருக்குது. சாய் சீ 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 சீன்னு நினச்சி. ஓகே கைஸ் போகணும், மேலே போகணும். உள்ள கப்புஸ்குள்ளே ஒரு பெயிண்ட் இதுக்கு முன்னாடி கிடந்துச்சு, அதேமாரி இப்போ கிடக்கான்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே தேவையில்லாத விஷயம். அதனால் இப்போ அந்த ஸ்பைடரை விசிட் பண்ண போகலாம். ஆனால் அதுக்கு ஒரு ஸ்பைடர் கீ தேவைப்படும். இங்கே இதுக்குள்ளே தான் நான் அப்படியே போய் ஒன்றும் இல்லை. ஓகே இதில் ஏதோ இருக்குது, அது கன்னோட பீஸ்ன்னு நினைக்கிறேன். இதுக்கு ஒன்றுமே இல்லை. ஓகே இதுக்குள்ளே இல்லை ஒன்றும் இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது இருக்குமா? இல்லை. ஓகே இப்போ அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஏதாவது இருக்காங்க. ஃப்ரிட்ஜு தான் நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜு மேலே தான் இருக்குது. அந்த ஸ்பைடர் கீ இந்த ஸ்பைடர் மேலே இருக்கும். கிராண்டியோட மண்டையை வச்சுட்டு இருக்குமே அது. இது நாங்கள் போய் பார்ப்போம். இது பண்ணுற வெளில இருந்துச்சு. சரி இருந்தால் என்ன? ஓகே இப்போ மேலே போவோம். டக்கு 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 ஓடு. யாரையா என்ன செய்யுது? உடஞ்சிட்டு கால் வலிக்கிட்டியாயோ. 5ஆவது நாள் இப்போ கிராணியை திரும்பியும் நம்ம அதேமாரி பண்ணணும். அதேமாரி பக்கு பண்ணால் தான் நம்மளால் இப்போதைக்கு தப்பிக்க முடியும். தப்பிக்கலான்னு சொல்லக்கூடாது, அதாவது அதிலேருந்து வெளில போக முடியும். அதாவது அதை வச்சு ஃபன் பண்ண முடியும். ஓகே போய் பார்ப்போம். ஓகே அதேமாரி பண்ணுமா, சத்தம் போடணும்னா அந்த டேபிள் தள்ளி விடணும். சத்தம் ஜாக்குண்டி உள்ளே போய் உட்காந்துக்கணும். சரி இப்போதைக்கு கிராணி வராது. ஓகே இன்னும் வரல. வந்துட்டு உட்காந்து பாலிவுட் இருக்கிறானே. ஓகே இப்போ மேலே போய் பார்ப்போம். கீழே ஏதோ மினுங்குதி காட்டி என்ன பக்கைட்டியா? அவ்வளோதான் சரி இந்த ஸ்பெஷல் கீ எடுத்து போய் மேலே அந்த ஸ்பைடர் எடுத்துக்குவோம். அச்சமுல்லே. இப்போ மேலே போய் அந்த ஸ்பைடரை திரும்பியும் அந்த ஸ்பைடரை சந்திக்கப்படும். அண்ட் இந்த கீழே இங்கே தான் பண்ணணும். சரி யூஸ் பண்ணி பார்ப்போம். பக் ஆகுது கைஸ். ஹேங் ஆகுது கைஸ். பக் இல்லை, இதுக்கு மேலே தான் போகணும்.
தான் அந்த ஸ்பைடர் இருக்கும். எங்கேன்னு தெரில, அந்த பெட்டி நினைக்கிறேன். போய் பார்ப்போமா? ஏய் ஸ்பைடர், இந்த ஸ்பைடர் அடித்தாலும் அவ்வளோவா வலிக்காதுன்னு நினைக்கிறேன். இருங்க. ஏய் என்னது இது? என்ன? ஏய் சித்துட்டேண்ணா. ஏய் எப்பட்றா? ஏய் சாதாரண ஸ்பைடர் கடிச்சது நான் எப்படி சாவேன்? இந்த கிராணி அவ்வளோதான் முடிச்சுட்டாங்க. இப்போ அந்த சைடு பார்த்தோன்னே கிராணி அப்படியே அப்படி நிற்கும். இப்போ அந்த சைடு பார்த்தா கிராணி. இப்போ பின்னாடி திரும்ப பார்ப்போமா, அந்த கையை அடிச்சுட்டு இப்படி நிற்கும். அப்படி கையை தூக்கிட்டு செடி அடிக்க மாட்டேல கீழே விழுந்து அடைப்பேன். அவ்வளோதான், விழுந்தாச்சு. ஓகே கைஸ், இதேமாரி நம்ம வந்து கிராண்ட் கேமை முடிச்சு போடுவோம். அதுக்காண்டி கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.